இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. துளசி, ஏன் பானை இப்படி வைக்கிற? ஒழுங்கா வெய்யே. இப்படி விட்டா பொங்கல் பொங்கும் போது ஒரு பக்கமா பொங்கும். தள்ளு. அம்மாவுக்கு துளசியை பிடிக்காதுன்னு ஆங்கிரி பேர்ட் மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தியா அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்கன்னு. டேய், நம்ம வீட்டில் கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. சூப்பர். டேய், இது கோயில்ரா. இல்லைப்பா, பொம்பளைங்க இந்த குழம்பு போடலாம், ஆம்பளைங்க விசில் அடிக்கலாம். அது மட்டும் இல்லை, சூரியன் வந்து எந்த பக்கம் கிழக்கே பக்கம் இந்த பொங்குச்சுன்னா அது நல்லதுன்னு சொல்லுவாங்க. துளசி மேடம் வச்சிருக்க பொங்கல் கிழக்கே பொங்கி இருக்கு. அப்போ சூப்பர்ல. அத்தை, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலை செஞ்சோன்னு வைங்களேன், அது எதுவா இருந்தாலும் சக்சஸ் தான். பாத்தீங்களா இங்க பொங்கல் எவ்வளவு அழகா பொங்கிடுச்சுன்னு. நம்புங்க அத்தை. மீனாட்சி, அங்க இன்னுமா பொங்கல் பொங்கவே இல்ல? ஏங்க, அத்தை தான் அளவா எரிக்க சொன்னாங்க. அவங்க துளசி கிட்டேயும் தான் சொன்னாங்க, உங்ககிட்டயும் தான் கரெக்டா வைக்க சொன்னாங்க. இப்ப அவங்கள இது பொங்கிருச்சுல்ல. அதெல்லாம் மனசை பொறுத்து இருக்கு. என்ன மீனா பொங்க வைக்கிற? தள்ளு. டேய், இந்த வீட்டோட மகாலட்சுமி என் பொண்டாட்டி தான் அடிக்கடி சொல்லுவேன்ல, அது உண்மைன்னு நிரூபிச்சிட்டா பத்தியா? பாரு, கை வச்ச உடனே பானை எப்படி பொங்குது பாரு. துளசி, நான் உன்னை எவ்வளவோ கஷ்டப்படுத்தி இருக்கேன், திட்டி இருக்கேன், சண்டையும் போட்டிருக்கேன். அது எதையுமே மனசுல வச்சுக்காம நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உன்னை வருத்திக்கிட்டு பரிகாரம் பண்றியே. என் மேல உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? அத்தை, நீங்க என் மாமியாரு. மாமியாருங்கிறவங்க அம்மாவுக்கு சமமான உறவு. நமக்குள்ள வருத்தம் இருந்துச்சுதான். நீங்க என்ன திட்டிருக்கீங்க. ஆனா எனக்கு ஒரு ஆபத்து வந்தப்போ எதையும் யோசிக்காம உங்க உயிரை பணையம் வச்சு என்ன காப்பாத்துனீங்கல்ல. உங்க அன்புக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அம்மா, நான் ஒரு உண்மையை சொல்றேன். துளசியை நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அவளால நம்ம குடும்பத்துக்கு எந்த கெட்டதும் வராதுமா. அவளை கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க. சார், நீங்க போங்க, நான் வரேன். என்ன இன்ஸ்பெக்டர், இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க?
ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன விசாரணை அதான். அதான் அன்னைக்கு வீட்ல வந்து விசாரிச்சிட்டீங்களே. இல்லை சார், அது சார் பாருங்க, இதான் சார். ராணி பாத்தியா, நான் ஸ்கெட்ச் போட்ட மாதிரியே கேஸ் நடந்துட்டு இருக்கு. எப்படியும் இந்த கேஸ்ல ஜெயிலுக்கு போறது ஈஸ்வரமூர்த்தி தான். நீ வேணா பாரு, கோயில்ல அத்தனை பேருக்கு முன்னாடி விலங்க போட்டு இழுத்துட்டு போறாங்க. அப்படியாக்கா? ம். அதுக்கப்புறம் நான் தான் எல்லாம். ஹலோ ஹலோ அஞ்சலி, கேக்குதா? அஞ்சலி, இது பாரு, நான் கோயில்ல தான் இருக்கேன். இங்க ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. நான் அப்புறமா கால் பண்றேன், சரியா? ஹலோ ஹலோ, நான் கால் பண்றேன். பாய் 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 பாய். டேய் வாங்கடா, சீக்கிரம் புடி, தூக்குங்க, தூக்கு, சீக்கிரம் போங்க 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 போங்க. யாரும் பார்த்து போறாங்க, போங்க போங்க. நீ இங்க இருந்தாதானே ஈஸ்வரமூர்த்தியை காப்பாத்த ஏதாவது குழப்பம் பண்ணுவ. இதுக்கப்புறம் நீ இருக்கவே கூடாது. ம், போ. அன்னைக்கு ஸ்டேஜ்ல துப்பாக்கி தோட்டால இருந்து மிஸ் ஆயிட்ட. இந்த தடவை உன் உயிரே போக போகுது. டேய், ஆ என்னாச்சுடா? காணோம். இல்லை ஃபோன் வந்துச்சுன்னு போனாங்க, எல்லாத்தையும் தேடிட்டேன், காணோம். எங்க தான் போனாங்க? உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போவாங்க. எல்லா இடத்துலையும் தேடி பாத்தியா? தேடிட்டேன், எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு தான் வரேன், காணோம். அப்பா ஃபோன் கொடுங்க. ம், இந்த செலவுட்டு யாருக்கு? அம்மாவுக்கு. ஃபோன் ஆஃப்ல இருக்குப்பா. அப்பா, ஏன் குட்டி? அச்சச்சுங்க, என்ன? அம்மா எங்க போனாங்க? அம்மா எங்க? அம்மாக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமாப்பா? சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை செல்லக்குட்டி. அம்மா பக்கத்துல இந்த கடைக்கு தான் போயிருப்பாங்க. எங்க அழாத, போயிருப்பா? ஆ? அழக்கூடாது, நான் சொல்றேன்ல. டேய். அம்மா இங்கே கோவில்ல எல்லா இடத்துலையும் தேடி பாத்தியா? நான் தேடி பார்த்தேன்னு சொன்னேன். நான் எல்லா இடத்தையும் தேடி பார்த்து தானே வரேன். நீ திருப்பியும் மாமா, அவ என்ன குழந்தையா தொலைஞ்சு போறதுக்கு? எங்கேயாச்சும் போயிருப்பாங்க. எதுக்கு நாமெல்லாம் இப்படி பதறணும்? ஏ மீனாட்சி, நீ தொலைஞ்சு போனாலும் இப்படிதான் பதட்டப்படுவோம். இப்பெல்லாம் எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு தெரியும்ல?